ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருத்தக்கறி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு பாதி தேங்காய், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பொடி உளி தொளி நீக்கிக்கோங்க. பொடி உளி கொஞ்சம், அதுக்கப்புறம் சுக்கு, ஜீரகம், ஓமம், மிளகு, பூண்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டான பிறகு அது கூட தேங்காய், கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே மிளகு போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிடணும். அப்புறம் ஓமம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வத்தல் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி உள்ளி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது மீன் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி இலை மல்டாப்பில் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நமக்கு தேவையான கருத்தக்கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.